السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் முதல் வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அறிவு, வெறும் அறிவு மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணாது. கிளாஸில் என்ன சொன்னாங்க, வகுப்போட நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. என்ன நோக்கம்? நாம் நம் வாழ்க்கையை குர்ஆனிய மனிதராக வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கிளாஸ் 2ல் இருக்கோம். இதில் என்ன, குர்ஆனிய மனிதராக வாழணும்னா என்னென்னலாம் செய்யணும்? குர்ஆனை நம்ம படிக்கணும். குர்ஆன் நம்மளோட உள்ளம் என்னது, திறந்த நிலையில தான் இருக்கா? ஏன்னா அந்த குர்ஆன் நுழையிற அளவுக்கு தான் நம்ம உள்ளத்தை வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய 2 அடையாளங்கள் கொண்டும் இந்த கிளாஸ்ல சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். அகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், புறம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், விரக்தி இருக்கும். புறம் சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டா டிசீஸ் இருக்கும், ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்கும், துரோகம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இது எல்லா விதமான பிரச்சனைகளும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனில் தீர்வு இருக்குன்னு சொல்கிறான். குர்ஆன் நமக்கு தீர்வு வழங்குது. இந்த குர்ஆனை அல்லாஹ் எப்போ அருளலாம் அப்படின்னா, புனித ரமலான் மாதத்தில் அருளலாம். ரமலான் மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது, ஒரு புனிதமான ஒரு மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 2 வசனம் 185, ரமலான் மாதம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியான மாதமாக இருக்கும். சத்தியத்திலிருந்து ஒரு அசத்தியத்தை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு மாதம். சரியா? அந்த அற்புதமான அந்த மாதத்துல தான் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த குர்ஆனை நமக்கு வழங்குறான். சரியா? அடுத்து குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொன்னா, எவர் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு தான் அது என்ன செய்யும், தக்க வழியை காட்டும். அத்தலாக் 65வது அத்தியாயம் 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எவர் ஒருவர் இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அது தக்க ஒரு வழியை வழங்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சரி, அகம் சார்ந்த பிரச்சனை மனிதன், உங்களுக்கு அல்லாஹ் நமக்கு நிறைய அகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். சரியா? இப்போ மனிதர்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உபதேசம் வந்திருக்கு. நமக்கு எது அப்படின்னா அந்த குர்ஆன் தான். உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னு நம்மளோட பிரச்சனைக்கான தீர்வு அதுல இருக்கு. மேலும் அது முஃமின்களுக்கு ஒரு நேர்வழி காட்டி. சரியா? யூனுஸ்ல 10வது அத்தியாயம் 57 வசனத்துல சொல்றான், அல்லாஹ் முஃமின்களுக்கு ஒரு நேர்வழி காட்டினது நமக்கு வந்திருக்கு. குர்ஆனை சொல்றாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரோட வரலாறு பார்த்திருக்கு, உங்களுக்கு தெரியும். என்ன செய்யறாங்க, அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஒரு சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு இதை கொடுக்குறான். அப்போ அந்த மக்கள் அநியாயம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க. அப்போ யூனுஸ் நபி என்ன சொல்றாங்க, அல்லா இடத்துல, ஏன் இறைவா அந்த கூட்டத்தை நீ என்ன செஞ்சிரு, அழிச்சிரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து மீண்டு வந்திருந்தாங்க. அல்லாஹ் மன்னிச்சிருதான். இது அறியாத யூனுஸ் நபி என்ன செய்யறாங்க, இறைவன் மீதே கோபம் கொள்றாங்க. இறைவன் மீது கோபம் கொள்ளலாமா, கொள்ள முடியுமா? அந்த படைச்ச ரப்பு மீது கோபம் கொள்ளும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள மீன் வயிற்றுக்குள்ள தூக்கி போடுறான். அந்த மீன் வயிற்றுக்குள்ள போடும்போது அந்த யூனுஸ் நபி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன பிரார்த்தனை செய்யறாங்க? லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. படைத்த இறைவனே, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ பரிசுத்தமானவன், நாங்களே பரிசுத்தம் இல்லாதவர்கள், அநீதம் செய்தவர்கள். உன் மீது இப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், நீயே வணக்கத்திற்குரியவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இறைவன் இடத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களையும் மன்னிக்கிறான் அல்லாஹ். அது அல் அன்பியாயி 21ஆம் வசனம் 21வது அத்தியாயம் 88வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். ஏன்னா யூனுஸ் நபி என்ன செஞ்சிடான், அல்லாஹ் மன்னிச்சிடறான். என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகின்றேன். நாம் அறியாதவற்றை அறியக்கூடியவன் யாரு, அல்லாஹ் தான். அப்போ சூரா யூசுப்ல 12வது அத்தியாயத்துல 86 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்காதீங்க. அல்லாஹோட அருளை பற்றி நம்பிக்கை இழக்க கூடாது. ஏன்னா
நிச்சயமா காஃபிர் கூட்டத்தை தவிர வேற யாரும் நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. காஃபிர்னா முற்றிலுமா அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடியவங்க. அவங்கள தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தன் இறைவன் கூட நம்பிக்கை மூலமா அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் இடத்துல அதிகமா பிரார்த்தனை செய்யறாங்க, தன்னோட மகனை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சிட்டாங்க. எதன் மூலமா? தன் சோதனையிலிருந்து வெளியேறிட்டாங்க. இந்த யூனுஸ் நபி, இந்த யாக்கூப் நபியை பத்தி அல்லாஹ் எதுக்காக நம்ம குர்ஆன்ல நமக்கு சொல்றான் அப்படின்னா, இவர்கள் 2 பேரும் சோதனையிலிருந்து அல்லாஹ் எப்படி வெளியேற்றினாங்கிறத நம்ம காட்டுறானா அல்லாஹ். நம் வாழ்க்கையில செல்வம் இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செஞ்சிடலாம், எல்லா பிரச்சனைகளில் இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியேறலாம். குர்ஆனை எப்படி நாம் வாழ்வில செயல்முறையில கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல நாம் குர்ஆனை படிக்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில அதை என்ன செஞ்சிடணும், பிரதிபலிக்கணும். அப்படித்தானே? எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ, காஃப்ல 50வது 30வது அல்லாஹ் சொல்றான், எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ, எவர் ஓர்மையுடன் செவித்தாழ்த்தி கேட்கிறாரோ அத்தகையோருக்கு இதில் நினைவுறுத்தலும் படிப்பினையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சரியா? அதுக்கப்புறம் குர்ஆனை நம்ம படிக்கும் பொழுது அந்த குர்ஆன் நம்மளோட உள்ளங்கள் அது இதா ஏற்றுக்கொள்ளப்படுது. நம்ம அதை நம்ம குர்ஆனிய மனிதரா மாறதுக்கான இதுக்குள்ள நம்ம உள்ளங்குள்ள குர்ஆன் ஏறுது அப்படின்னா அதுக்கு 2 அடையாளங்களை நம்ம சொல்லலாம். இந்த 2 அடையாளங்கள் நமக்குள்ள நிகழுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ரோமங்கள் சிலிர்க்கும். நம்மளுடைய ரோமங்கள் என்ன செய்யுமா, அப்படி சிலிர்க்குமா. அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை வேதகமா நம்ம கொடுத்துருக்கான். அப்படித்தானே? தங்கள் இறைவனுக்கு எவர் அஞ்சுகிறாரோ, யார் அல்லாஹ்க்கு அஞ்சி, சரியா, யார் அல்லாஹ்விற்கு அஞ்சி அவருடைய அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் அந்த இடங்கள்ல கூறப்படும் பொழுது அவங்களோட தோள்கள்லாம் அப்படியே ரோமங்கள்லாம் சிலுத்துருமா. சரியா? அப்படி நமக்கு சிலுக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுவே அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி. சரியா? அல்லாஹ் யாருக்கு 39வது அத்தியாயம் 23 வசனத்துல எல்லாம் சொல்லலாம், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ என்ன அவர்களை நேர்வழியில அல்லாஹ் நாடுகிறானோ அவர்கள் நேர்வழியில செல்வாங்க. யார் அல்லாஹ் வழிகேட்டில் விட்டானோ அவங்கள நேர்வழியில செலுத்துபவர் யாரும் கிடையாது. சரியா? 2வது அடையாளம் கண்ணீர். இறைவனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது நம்மளோட கண்கள்ல கண்ணீர் வழியும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது கண்கள் என்ன செய்யும், கண்ணீர் வடையும். பனி இஸ்ராயேல்ல 17வது அத்தியாயம் 9வது வசனத்துல எல்லாம் சொல்றான், அவர்கள் இறை வசனங்களை கேட்கும் பொழுது அழுதவர்களா இருப்பாங்களாம். மக்கள் முகக்குப்புற விழுவாங்களாம். உள்ள அச்சத்தை அது என்ன செய்யும், அவங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றோம். அப்ப நம்ம இதுல நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கான தீர்வு எதுல தான் இருக்கு, குர்ஆன்ல தான் இருக்கு. நம்மளுடைய உள்ளம் அந்த குர்ஆனை ஏற்றுக்க ஆரம்பிக்குங்கிறதுக்கான அடையாளம் என்ன, அதோட வசனங்கள் ஓதப்படும் போது நம்ம ரோமங்கள் சிலிர்க்கும், கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியும். சரியா? ஏன் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாம் நம்ம ஒரு இடத்துல கொடுக்கும்போது அதை சார்ந்து அதை நாடி நம்ம போகணும். இறைவனை அஞ்சுவருக்கு மட்டும்தான் அது வழிகாட்டுதல கொடுக்கும். அதனால நம்மளுடைய வாழ்க்கை முறைய இறைவனை அஞ்சி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி நம்மளை நல்ல மர்மையில சொர்க்கத்தை சேர்க்கக்கூடிய அல்லாஹ் ஆக்கி வைக்கணும்னு சொல்லி என்னோட இதை நான் முடிச்சுக்கிறேன்.